ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, யூடியூப்ல நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதை ஷேர் பண்றதுக்காக தான் வீடியோஸா போட்டேன். இந்த மிஸ்டேக்னால எனக்கு மானிட்டரைசிங் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கிளைம் பண்ணி ப்ராசஸ் நான் பண்ணிட்டேன். சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ண மிஸ்டேக் நீங்க யாரும் பண்ணிட வேண்டான்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூடியூப்ல மானிட்டரைசிங் பண்றவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். யூடியூப்ல என்னோட சேனல்ல இருந்து 4 டேஸ்க்கு வந்து நான் வீடியோஸை நான் வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஒரு மிஸ்டேக் தான். ஸோ அது என்ன மிஸ்டேக் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். நிறைய பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் ஏன் 4 டேஸா வீடியோஸ் போடலன்னு. கவனிக்கிற அளவுக்கு நான் பெரிய சேனல் ரன் பண்ணல. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒரு 10 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் ஆகுது. நீங்க கவனிக்கிற அளவுக்கு நான் பெரிய சேனலா வரணும்னா கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். யூடியூப்ல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் சொன்னேன் பாருங்க, அது என்னன்னு நான் சொல்றேன். ரீசெண்டா வந்து என்னோட சேனல்ல வந்து என்னன்னு தெரியல, வீடியோஸ் ஃபுல்லாவே வியூஸே போகவே இல்லை. அப்ப நிறைய பேர் வீடியோஸ் நான் பார்க்கும்போது ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. சரி, அவங்கள மாதிரி நம்மளும் பண்ணலான்னு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன போட்டுட்டு இருந்தேன்னா, மேல வந்து பிலிம் பேஸ்ட் கண்டென்ட்டும் கீழே வந்து நான் என்னோட ஓன் குக்கிங் வீடியோ அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னா, ரீயூஸ் கண்டென்ட் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்னோட சேனல் வந்து மானிட்டரைசேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நான் பண்ண மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. வியூஸ் போகலனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் வியூஸ் போகும். மற்றவங்க பண்றாங்க, அதை நம்மளும் பார்த்து பண்ணிட்டோம்னா என்ன மாதிரி நிலைமை உங்களுக்கு தான் வரும். திடீர்னு ஒரு நாள் எனக்கு யூடியூப்ல இருந்து மெயில் வந்துருந்துச்சு, மானிட்டரைசேஷன் உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டேன்ற மாதிரி. எனக்கு பார்த்த உடனே அது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்ன தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் தெரியல, எனக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்குன்னு. சரி, ஓகே, ஏர்ன் ஆப்ஷனில் போய் பார்க்கலாமா தான். ஏர்ன் ஆப்ஷனில் பார்த்தோன்னா அங்கேயே எனக்கு பிளாங்க் ஆகி ரீயூஸ் அண்ட் கண்டென்ட்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க. புதுசாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒரு நேமே நான் வந்து பார்த்ததே இல்லை. இந்த ரீசனுக்காக தான் எனக்கு மானிட்டரைசேஷன் கேன்சல் பண்ணாங்களாம் எனக்கு அதுவுமே தெரியவே இல்லை. 3 மந்த்தாகவே எனக்கு அமௌண்ட்டே வரல. யூடியூப்ல இருந்து வியூஸ் சரியாக போகலை. லாஸ்ட் மந்த் தான் எனக்கு கொஞ்சம் $100 கொஞ்சம் ரீச் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டுமே எனக்கு போய் அந்த பிளேஸே பிளாங்க் ஆகிடுச்சு. இதை எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறது, எனக்கு போன அமௌண்ட் திரும்ப வருமா, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. சரி, யூடியூப்ல போய் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணலாம், ரீயூஸ் கண்டென்ட்னா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரீயூஸ் கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்தேன். சில பேர் வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க, ஒன் அண்ட் ஒன்லி ஓன் கண்டென்ட் மட்டும்தான் போடணும். சப்போஸ் நீங்க மாத்தி போட்டுட்டீங்கன்னா மானிட்டரைசேஷன் உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஃபைன் பண்ணேன். யூடியூப்ல போய் ரீயூஸ் கண்டென்ட்னா என்னன்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய விஷயம் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயமே, இதை எப்படி நான் பேலன்ஸ் பண்ண போறேன், எனக்கு மானிட்டரைசேஷன் கிடைக்குமானே முதல் டவுட்டா இருந்துச்சு. சரி, ஆனது ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூடியூப்க்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் நான் ஃபைன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல 30 செகண்ட்ஸ் கிட்ட நம்மளோட ஃபேஸ் காமிக்கணும். அதே மாதிரி நம்மளோட யூஆர்எல் வந்து லிங்க் அந்த இடத்துல ஹைலைட் ஆகி நம்ம காமிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து நம்ம எந்த இடத்துல பிளேஸ்ல நம்ம வீடியோ மேக் பண்றோம், அது அதே மாதிரி என்ன ஆப் யூஸ் பண்றோம், அது மாதிரி நிறைய விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துட்டே இருந்திருந்தாங்க. நம்ம பேசுறோம் பாருங்க, அதை ஹைலைட் பண்ணி சப்டைட்டிலா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஸ்டெப் பையா கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு சுத்தமா நம்பிக்கையே போச்சு. இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி இதை நம்ம எப்படி ரிப்ளை அவுட்புட் கொடுக்க போறோம்னு தெரியல. ரிவ்யூஸ் கண்டென்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 3 வீடியோஸ் டெலீட் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தாங்க. அதுமே யூடியூப்ல நான் சர்ச் பண்ணதுல ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீடியோஸை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 1 வீக் அந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. எனக்கு டெலீட் பண்ணணுமா வேண்டாமான்னு எதுவுமே தெரியாது, கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஸோ டெலீட் பண்ணா என்ன ஆகும்னு தெரியல, டெலீட் பண்ணாமல் இருக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, 1 பை 1 நான் லாஸ்டா ரீசெண்டா என்ன போட்டிருந்தேனோ ரீயூஸ் கண்டென்ட், அதே மாதிரி பிலிம் பேஸ்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். 47 வீடியோஸ் கிட்ட டெலிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதோட யூஆர்எல் லிங்க் ஃபுல்லாத்தையும் நான் எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே ஒரு விஷயமா நான் ஃபைன் பண்ணி டெஸ்க்டாப் எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து அதை பத்தி விஷயமா கொடுத்துருந்தாங்க, அப்பீல் பண்ணணும்ன்ற மாதிரி. சரி, ஃபர்ஸ்ட் எப்படி அப்பீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி நான் ஃபைன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல நிறைய லாங்குவேஜ் இருந்துச்சு, தமிழுக்கு வந்து கிடையாது, இங்கிலீஷ் நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷை சூஸ் பண்ணி சப்டைட்டிலா நம்ம வந்து பேசும்போது அது கீழே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எடுப்போம் பாருங்க, லாங் வீடியோ அந்த மாதிரி தான் எடுக்கணும், ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ எடுக்கூடாது சொல்லியிருந்தாங்க. 30 செகண்ட்ஸ்ல வந்து நம்ம பேசுற வீடியோ வரணும், பேக்ரவுண்ட்ல நம்மளோட யூஆர்எல் லிங்க் வரணும். அந்த யூஆர்எல் லிங்க் எங்க இருக்குன்னா,
உங்களுடைய யூடியூப் சேனல்ல மேனேஜ் வீடியோஸை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கஸ்டம் செக்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட யூஆர்எல் லிங்க் இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து பிளைன் பேக்ரவுண்ட் வச்சு ஹைலைட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி ஸ்க்ரீன்ல காமிக்கணும். இது எல்லாமே வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ள காமிக்கணும். அதே மாதிரி இந்த யூஆர்எல் காமிக்கும் போது உங்களோட ஃபேஸ் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லா ஷோ ஆகணும். முக்கியமா பாத்தீங்கன்னா வீடியோஸ் டெலிட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து 3 வீடியோஸ் டெலிட் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு டெலிட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு ஒரே கன்ஃபியூஸா இருந்துச்சு. டெலிட் பண்ணாதான் நம்ம ரீயூஸ் கண்டென்ட் போகும். டெலிட் பண்ணாம அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டா ரீயூஸ் கண்டென்ட் போகவே போகாது. நான் முடிவு எடுத்தேன், டெலிட் பண்ணிட்டேன். என்னோட சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் வந்து 47 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாவே ரீயூஸ் கண்டென்ட் தான். ஃபிலிம் பேஸ்ட் வீடியோஸ் ஃபுல்லா எடுத்தது அதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு அதோட லிங்கை ஃபுல்லா காப்பி பண்ணி அதே மாதிரி பிளைன் பேக்ரவுண்ட்ல அது எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன டேட்ல இருந்து என்ன டேட் வரைக்கும் நான் ரீயூஸ் கண்டென்ட் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதையும் நான் டீட்டெயிலா நான் வந்து யூடியூப் நான் வந்து கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம் யூடியூப்க்கு அந்த பொருள் எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து ஷோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கீழே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணும்போது ஆப்லாம் யூஸ் பண்ணுவோம். என்ன ஆப் யூஸ் பண்றது அதையும் நம்ம வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தோம் அதை யூடியூப்ல சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. இனிமே வந்து இந்த மாதிரி கண்டென்ட் நான் போட மாட்டேன். கொஞ்சம் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி அப்பீல்ல கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாமே. நானும் வந்து இதே மாதிரி ஒன் பை ஒன்னா அந்த யூடியூப்க்கு ஃபுல்லா எல்லாமே எடுத்து வீடியோஸை நான் சென்ட் பண்ணேன். 47 வீடியோஸ் டெலிட் பண்ணிட்டேன். அதோட வீடியோஸ் நான் வந்து லிங்க் எல்லாமே நான் ஷேர் பண்ணேன். எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. நிறைய பேர் வந்து யூடியூப்ல சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் டெலிட் பண்ணவே கூடாது. நான் 47 வீடியோஸ் டெலிட் பண்ணிட்டேன். நார்மலா நம்ம வந்து ஒரு சில மிஸ்டேக்னால வீடியோஸ் வந்து டெலிட் பண்ணுவோம். அதுக்கு வந்து வியூஸ் ஃபுல்லா நம்ம குறையும். ஆனா நான் வந்து என்ன நடக்குது பாத்துக்கலாம். ஏன்னா ரிவ்யூஸ் கடை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், தப்பு தான். சரி இனிமே அந்த விஷயம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 47 வீடியோஸையும் டெலிட் பண்ணிட்டு வீடியோஸை ஃபுல்லா அப்லோட் பண்ணேன். நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் அவர் பாத்தீங்கன்னா 2.5 மினிட்ஸ் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். இதை எப்படி அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேனல்ல போய் நம்ம நார்மலா எப்படி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு பப்ளிக் கொடுப்போம். ஆனா இந்த வீடியோஸ்க்கு அப்படி பப்ளிக் கொடுக்கக்கூடாது. வீடியோஸை வந்து அன்லிஸ்டட்ல போட்டு அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி அந்த லிங்கை எடுத்துட்டு வந்து அப்பீல்ன்ற பிளேஸ்ல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா 14 டேஸ்ல உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யூடியூப்ல இருந்து நமக்கு மெசேஜ் வந்துடும் உடனே. சில பேர் வந்து 8 ஹவர்ஸ்ல ரிப்ளை பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஈவினிங் தான் வீடியோ அப்லோட் பண்ணதுனால எனக்கு எப்போ வந்து ரிப்ளை மெயில் வந்துச்சு தெரியல. நான் மார்னிங் வேக்கப் ஆகி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்ற மாதிரி வந்துச்சு. பார்த்தோன்னே செம ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் தான் நமக்கு யூடியூப் வந்து மானிட்டர்ஸை ரீகன்சிடர் பண்ணி நமக்கு சக்ஸஸ் பண்ணுவாங்க. எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏர்ன் ஆப்ஷன் போய் பார்க்கும்போது என்னோட அமௌண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு அமௌண்ட் வந்து எல்லாமே போட்டுட்டாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து நமக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு கனவுல நினைச்சே பார்க்கல. எனக்கு அமௌண்ட்டும் வந்துச்சு, மானிட்டைசேஷன் எனக்கு ரீகன்சிடர் பண்ணி எனக்கு அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுறேன் நீங்க நினைக்கலாம். நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்னால எனக்கு வந்து மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகி திரும்பி சக்ஸஸ் ஆச்சு. ஸோ நீங்க அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்க பண்ணீங்கனாலும் பரவாயில்ல, இதே மாதிரி முறையில நீங்களும் அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து யூடியூப் உங்களுக்கு கன்சிடர் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இன்னுமே மானிட்டேஷன் வாங்காம இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஷார்ட்ஸ் போடுங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓன் கண்டென்ட்டா போடுங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபிலிம் பேஸ்டு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சில பேர் தெரியாம இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மானிட்டேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்டு திரும்பி வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால போடும்போது கொஞ்சம் கவனமா இனிமே பார்த்து போடுங்க. நான் பண்ண மிஸ்டேக் நீங்க பண்ண வேண்டான்றதுக்காக அவேர்னஸ்க்காக உங்களுக்கு நான் வீடியோஸா நான் ஷேர் பண்றேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.